ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோல கவர்மெண்ட் ஜாபுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று பார்த்தோம். இப்போ இன்னொரு ஜாதகம் பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். லக்னத்திலேயே உச்ச சூரியன், 2ஆம் பாவகத்துல புதன், சனி, குரு, 3ல ராகு, 7ல பௌர்ணமி சந்திரன், 9ல செவ்வாய் கேது, 12ல உச்ச சுக்கிரன். இந்த பொண்ணுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலே உச்சமாகி பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருக்கு. இந்த பொண்ணு பிறந்தது பூர்ண பௌர்ணமி திதியில. அது மட்டும் இல்லாம சந்திராதி யோகம் பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. சந்திரனுக்கு 6ல உச்ச சுக்கிரன், 8ல புதன், குரு. ஸோ சந்திராதி யோகம் இந்த ஜாதகத்துல பர்ஃபெக்டா இருக்கு. உச்ச சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை வேற ஆயிருக்காங்க. சூரியன், புதன், சனி இந்த 3 புஷ்கர நவாம்ச பலத்திலையும் இருக்கு. சூரியன் உச்சமாகி பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருந்து சூரியன் புஷ்கர நவாம்ச பலத்திலையும் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் எப்ப கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா குரு தசா ராகு புத்தியில கிடைச்சது. தசாநாதன் குரு சந்திராதி யோகத்துல இருந்தது. புக்திநாதன் ராகு செவ்வாயோட பார்வை, லக்னாதிபதி செவ்வாயோட பார்வையில இருந்தது. ஸோ இந்த பொண்ணுக்கு அந்த குரு தசா முடிகிற காலமான ராகு புத்தியில கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு நடப்பு தசா பாத்தீங்கன்னா சனி தசால சனி புத்தி நடக்குது. சனி இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 11ஆம் அதிபதியாகவும் வருவாரு, தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருவாரு, லாபாதிபதியாகவும் வருவாரு. இவரு தனஸ்தானத்துல இருந்து குருவோட சேர்ந்திருக்காரு. 9ஆம் அதிபதி குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த சனி தசால கேரியர்ல நல்ல growth இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மேஷ லக்னத்துக்கு வரவே கூடாத புதன் தசை வரும். புதன் தசை வந்தாலும் அது கவர்மெண்ட் ஜாப்பை பாதிக்காது. ஆனா 6ஆம் இடத்து பலனை மற்ற வழியில செய்யத்தான் செய்யும். இந்த பொண்ணுக்கு உச்ச 5ஆம் அதிபதி சூரியனோட சாரத்துல சனி புதன் 2 பேருமே இருந்து தசை நடத்துறதுனால இந்த சனி தசா புதன் தசா 2 மகா தசாலையும் கவர்மெண்ட் வேலை நீடிக்க தான் செய்யும். இந்த பொண்ணுக்கு 12ஆம் பாவகத்துல உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி குரு சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆனதுனால இந்த பொண்ணு பூர்வீகத்தை விட்டு தூரமா தான் இருக்கும். காரணம் 12ஆம் பாவகம் தூர பிரதேசத்தை குறிக்கிறது. லக்னத்திலே உச்ச சூரியன் இருக்கிறதுனால இந்த பொண்ணு ஒரு டாமினன்ட் டைப். 5ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.